வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாறுமாறான ஒரு எனிமையான சோலோ லெவலிங்கோட சீசன் 2 தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தங்கச்சி நம்ம சங்க பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க நம்ம பயலோட பாடியை பார்த்துட்டு பூரா பொண்ணுங்களும் வாய பழக்கறாங்க. தங்கச்சிக்காரியும் உனக்கு வேணா ஏதாவது பிள்ளைகளோட நம்பர் தரவான்னு கேட்க இவனும் அவன் காதை பிடிச்சி திருக்கிட்டு டீச்சரை பார்க்கறான். அவங்களும் உங்க தங்கச்சி நல்லா படிக்கிறா, உங்க தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. தங்கச்சிக்காரோட ஃப்ரெண்ட் ஈரங்க் ஹண்டர் தான் அந்த டீச்சரோட பொண்ணு. அவளுக்கு இனி ஹண்டர் வேலைக்கெல்லாம் போகாத மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இவனும் சரின்னு அவளை ஒரு சீரங்க் டென்ஷன் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் காட்டி பயமுறுத்துறான்னு பாக்குறான். அதுக்காக இவனுக்கு நல்லா தெரிஞ்ச கில்ட் மேனேஜர் கிட்ட உதவி கேட்பான். ஏற்கனவே அந்த டென்ஷனுக்குள்ள போக ஒரு டீம் ரெடியா இருக்க அவங்களோட சேர்ந்து இவங்களும் உள்ள போறாங்க. ஆனா இவங்க உள்ள போன உடனே அந்த சீரங்க் டென்ஷன் ஒரு ரெட் கேட்டா மாறிடுது. அப்படின்னா வெளி உலகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. வெளியே 1 மணி நேரம்னா இங்க ஒரு நாளைக்கு சமம். இப்படி ஒரு பிரச்சனையில இவங்க மாட்டிக்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறானுங்க. அப்பதான் தம்பி கேட்க பழிவாங்க எஸ் லெவல் ஹண்டர் ஹீரோ தேடி வருவான். ஹீரோ ரெட் கேட்ல மாடி இருக்கிறத தெரிஞ்சு இவன் எப்படி செத்துருவான்னு சந்தோஷத்துல போயிடுறான். அப்பதான் உள்ள இருக்க ஏ ரேங்க் ஹண்டர் டீம் 2 பிரிக்கிறான். பி ரேங்க் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு இவங்க இங்கே சாக விட்டுட்டு அவன் தனியா போயிடுறான். ஆனா அதுல ஒரு பி ரேங்க் பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ கூட வந்து சேர்ந்துடுறா. 2 டீமையும் பனிக்கரடி அட்டாக் பண்ண வர ஏ ரேங்க் ஹண்டர் அசால்ட்டா அவனத்தை சாச்சிடுறான். ஆனா அங்கிட்ட அதுங்க படையெடுத்து வர ஹீரோ ஷாப்ல இருந்து மிச்சவனுங்க எல்லாத்துக்கும் ஷட்டர் வாங்கி கொடுத்துட்டு குளிருக்கு ஏதமா எல்லாத்தையும் வெட்டி குழம்பு வச்சே கொடுத்துறான். போக இவங்க சேஃப்டிக்கு பனிக்கரடி இருக்கிற குகைக்கே போய் எல்லாத்தையும் வெட்டி வீசிடுறாங்க. நம்ம எக்ரிஸை வச்சு பனிக்கரடியோட பாசியும் போட்டு தள்ளிடுறாங்க. இங்க நம்ம ஏ ரேங்க் ஹண்டரை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லாரையும் ஸ்னோ எல்ஃப்ஸ் போட்டு தள்ளிடுது. அவன் மட்டும் துண்டக்கான துணியக்கான உசுருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.